சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4-5 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் மிக பெருமளவிலான ஆதரவு பெருகிட்டு இருக்குது. குறிப்பாக முகநூல் பகுதியில் சமூகம் பற்றி எழுதக்கூடிய பல முகநூல் போராளிகள் இந்த போராட்டத்தை கடுமையாக ஆதரிச்சும் அரசினுடைய நிலைப்பாட்டை கண்டிச்சும் எழுதிட்டுருக்காங்க. இதனுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வாக அரசு மேற்கொண்ட நடவடிக்கையினால் அந்த போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு எல்லாருமே காவலுக்கு அனுப்பப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பிறகு அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக ராசிபுரத்தை சேர்ந்த நண்பர் நாகராஜன், அவர் விடுதலை களம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவர் என்கிட்ட பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். சென்னையில் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்களை எல்லாருமே, துப்புரவு பணியாளர்களை கைது செய்து, அதாவது ஏதோ ஒரு திருமண மண்டபத்திலையோ அல்லது சமூக கூடங்கள்லையோ அல்லது காவல் நிலையத்திலையோ வைத்து அவங்கள விசாரணை செஞ்சுட்டு அனுப்புறதுக்கு முன்னே அவங்களுடைய பெயர், குடும்ப விவரங்கள், வயது, தொலைபேசி எண் இந்த மாதிரி அடிப்படை தரவுகளை எழுதிட்டு அவங்கள அனுப்பி வச்சுருவாங்க. ஆனால் சென்னையில் நடந்த போராட்டத்தில் அவங்க எல்லாமே புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார். அது சென்னையை சேர்ந்த பல பத்திரிகை துறை நண்பர்களும் சொன்னாங்க. ஏற்கனவே 2013ஆம் ஆண்டில் நடந்த ஒரு நிகழ்வையும் நாகராஜன் குறிப்பிட்டு சொன்னார். அவர் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சமூக அமைப்புக்கான சில மக்கள் பிரச்சனைகளை முன்னின்று ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக நாங்கள் ஒரு 28 பேர் போயிருந்தோம். எங்களை தலைமைச் செயலகத்துக்கு முன்னால் கைது பண்ணி அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வச்சு விசாரித்து முடித்ததுக்கு பிறகு இரவு எங்களை புகைப்படம் எடுத்துகிட்டு கைரேகையை பதிவு செய்ய முயற்சி பண்ணாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொல்லி போராடி அதிலிருந்து நாங்கள் திரும்பி வந்துட்டோம். நாங்கள் கைரேகை பதிவை கொடுக்கல. இது அரசு போராட்டக்காரர்களை மீண்டும் போராட்டத்துக்கு வராமல் செய்வதற்கான ஒரு வழியைத்தான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் அந்த மாதிரி பண்ணல, சென்னையில் மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்க. அடுத்த முறை மீண்டும் நம் மாநில தலைநகரில் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தி மக்களுடைய பிரச்சனையை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போகலான்னு நினச்சி நம்ம போனால், கடந்த முறை போராட்டத்துக்கு வந்தவங்க திரும்பவும் போராட்டத்துக்கு வராத அளவுக்கான ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்துகிற வகையாக தான் இந்த கைரேகை பதிவை வாங்கினதை நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி வேலையை சென்னை நகர காவல்துறையினர் பல ஆண்டுகளாகவே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ துப்புரவு பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அவங்கள புகைப்படம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இது ஒரு வகையில் எதிர்காலத்தில் அந்த போராட்டக்காரர்கள் மீண்டும் போராட்டத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் காவல்துறை இந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு பெரிய சிக்கல் என்ன பார்த்திங்கன்னா, போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், சாலை மறியல் எல்லாமே இங்கே கிரிமினல் சட்டப்படி தான் பதிவு செய்யப்படுது. இந்தியாவில் அரசியல் உரிமைக்கான போராட்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அது கிரிமினல் வழக்காகத்தான் பதிவு செய்யப்படுது. இது ஒரு ஜனநாயக நாட்டில் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய நடைமுறை அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகாவது குற்ற நடவடிக்கை என்பது வேறு, அரசியல் ரீதியான போராட்டம் என்பது வேறு என்ற ஒரு வடிவத்தை நம்ம ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தணும். ஆனால் அதுக்கான சூழல் இப்போ இல்லை. ஏன்னா எல்லோருமே ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் அவங்களுடைய அந்த இரும்பு பிடியை தளர விடாமல் வச்சுக்கிறது தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த வகையில் எதிர்காலத்திலும் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்குது. நம்ம செய்தி வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம். மீண்டும் இப்போ இந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் சரியானதா, இதை நம்ம ஆதரிக்கலாமா, இல்லை இதற்கு எதிரான நிலையில் இருக்கலாமா அப்படிங்கிறது பற்றி ஒரு சின்ன அலசல். இந்த செய்தியை நான் பதிவு பண்ணுறதன் மூலமாக எனக்கு கடுமையான கண்டனங்கள் வரும், என்னை பற்றி பல விமர்சனங்கள் எல்லாமே வரும். இருந்தாலும் கடந்த கால வரலாற்றில் நடந்த சில நிகழ்வுகளை நம்ம பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக ஏற்படுது. அந்த அடிப்படையில் இதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே 2005 அந்த காலகட்டத்திற்கு முன்பு அரசு பணியாளர்களாக தான் இருந்தாங்க. நகராட்சி பணியாளர்களாக அவங்க எல்லாமே பணி பாதுகாப்போடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கட்டத்திலிருந்து அவங்கள ஏன் தற்காலிக பணியாளராக கொண்டு வந்தாங்க, நகரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தூய்மை பணியை ஏன் அரசு நேரடியாக செய்யாமல் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமான பார்வையை பார்க்கணும். இப்போ இந்த போராட்டத்தை வரிந்து கட்டிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிற எல்லா தோழர்களும், எல்லா நண்பர்களுமே ஒரு 45-50 வயதை கடந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே 1990 2005 வரையிலான காலகட்டங்களில் இந்த நாட்டில் வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மாநகராட்சியும், ஒரு நகராட்சியும், ஒவ்வொரு பேரூராட்சியும் எவ்வளவு மோசமான சுகாதார சீர்கேட்டில் இருந்ததுங்கிறத அவங்க மறந்துட்டாங்களா என்னங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. குறிப்பாக சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை, சேலம் போன்ற மாநகராட்சி பகுதிகளில் சராசரியாக 2000 துப்புரவு பணியாளர்கள் பணி பாதுகாப்போடு பணி நிரந்தரமாக அங்கே இருந்தாங்க.
ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு 500 பணியாளர்கள் வேலைக்கு வர்றதே அபூர்வம். அப்படி வரக்கூடிய 500 பணியாளர்களில் 6-7 தொழிற்சங்கத்தை சேர்ந்த பணியாளர்களாக இருப்பாங்க. அந்தந்த ஒவ்வொரு தொழிற்சங்கமும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நகராட்சி அலுவலகத்தின் முன்னால் அல்லது மாநகராட்சி அலுவலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு 150 பேர் வந்துடுவாங்க. மீதி 350 பேர் தான் துப்புரவு பணிக்கு போவாங்க. அப்போ சூப்பர்வைசிங், அதாவது சானிடரி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருந்தவங்க எல்லாமே இவங்களை வேலைக்கு கூப்பிட்டு வேலை வாங்க வைக்கிறதுக்குள்ளே பெரும் போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. எந்த ஒரு பேருந்து நிலையமாக இருந்தாலும் அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் அவ்வளவு குப்பையும் கொட்டி கிடக்கும். எல்லா தெருக்களிலும் ஒவ்வொரு 4 வீட்டுக்கு ஒரு இடத்துல அல்லது ஒரு 3 முச்சந்தியில் 4 முச்சந்தியில் குப்பை கொட்டப்பட்டு கிடக்கும். 8 நாள் 10 நாளைக்கு ஒரு முறை தான் சுகாதார பணியாளர்கள் அந்த குப்பையெல்லாம் அப்புறப்படுத்துவாங்க. எந்த பணியாளரும் வேலைக்கு போக மாட்டார். அப்படியே அவர் வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் அவர் ஒரு நாளைக்கு 600 அல்லது 700 கூலியை வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு காசை கொடுத்து அவனை போய் வேலை செய்ய சொல்லுவார். அவன் போயிட்டு ஒரு சரக்கு அடிச்சுட்டு மரத்தடியில் படுத்துக்குவான். இப்படிப்பட்ட சூழல் தான் பல இடங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தஞ்சையில் இருந்த பத்திரிகையாளர் டிவிஎஸ் சோமு மதியம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னார். 97 அல்லது 98 ஆண்டுன்னு நினைக்கிறேன், தஞ்சை மாநகராட்சி கமிஷனராக இருந்த ஒருவர் தூய்மை பணியாளர்கள் சரியாக வேலைக்கு வரலன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாரு. இதை கண்டித்து ஒட்டுமொத்த நகரத்தினுடைய துப்புரவு பணியாக செஞ்சுட்டு இருந்த சுகாதார தொழிலாளர்கள் எல்லாமே அத்தனை குப்பைகளையும் கொண்டு வந்து நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னால் கொட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அதுதான் உண்மை அப்படின்னாரு. இப்படித்தான் பல நகராட்சி ஆணையாளர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர்கள் அந்த துப்புரவு பணியாளர்கிட்ட முழுமையாக வேலை வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்தாங்க. அவங்க சம்பளத்தையும் வாங்கிட்டு வேலையும் செய்யாமல் போனதனுடைய விளைவாக தான் இந்த வேலைகளை நகராட்சி நேரடியாக செய்ய முடியாது. நகராட்சி சார்பில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை, அது நிரந்தர பணியாளர்களை வச்சு வேலை செய்ய முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் ஒவ்வொரு நகராட்சியும் மாநகராட்சியும் துப்புரவு பணி பொறுப்பை தனியார் நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிருக்கு. இப்போ சராசரியாக, அதாவது 1996, 2005 அந்த காலகட்டங்களில் ஒரு நாளொன்றுக்கு ஒரு 15லிருந்து 20 டன் கழிவுகள் தான் சேலம் மாநகராட்சியில் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கு சராசரியாக 2000 தொழிலாளர்கள் பணியில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தபட்சம் 40லிருந்து 50 டன் கழிவுகள் வருது. இந்த கழிவுகளை வெறும் 100 ஆள்களே அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்துகிற அளவுக்கு நவீன வசதிகளையும் அவங்களுக்கான அந்த ஆயுதங்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை அவங்க சிறப்பாகவே செஞ்சிட்ருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா தனியார் நிறுவனத்துக்கு போனதன் மூலமாக தான் சாத்தியமாக இருக்குது. உள்ளபடியே நிரந்தர பணியாளராக இருந்தால் நிச்சயமாக யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி யாராவது வேலை செய்ய சொன்னால் அவங்க மேலே பல வழக்குகள் இப்போ பதிவாகுது. ஏன்னா அந்த காலகட்டங்களில், இந்த 2000க்கு முந்தைய காலகட்டங்களிலேயே பல நகராட்சி ஆணையாளர்கள் வன்கொடுமை வழக்கில் புகார் கொடுக்கப்பட்டு அவங்க இந்த ஊரே வேணாம் அப்படின்னு வேலையை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த நிலைமை இன்றைக்கி மாறி ஒவ்வொரு துப்புரவு பணியாளரும் தன்னுடைய ஒப்பந்ததாரருக்கும் அதே நேரத்தில் தெருவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கும் இணக்கமான சூழலில் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு தூய்மை பணியாளர்களை எல்லாருமே போற்றி பாராட்டக்கூடிய வகையில் அவங்க நடக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒன்று மட்டும்தானே தவிர, இவங்களுக்கும் பணி நிரந்தரம் இருந்தால் நிச்சயமாக தம்பி இங்கே வாங்க இந்த குப்பையை எடுங்கன்னு எந்த வீட்டுக்காரனும் சொல்ல முடியாது. வேண்டுமானால் நீங்கள் கொண்டு போய் கொட்டலாம். ஒரு வேளை அவர் வந்தாலும் வருவார், வரலனாலும் இல்லை. மீறி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்கன்னா அவங்க மேலேயும் ஒரு வழக்கு பாய்வதற்கு தயாராக இருக்குது. இந்த மாதிரி சூழல் தான் போயிட்டு இருந்திருக்கும். இதை மாற்றி அமைத்ததன் மூலமாக, அதாவது நிரந்தர பணியாளர்களை எல்லாமே தற்காலிக பணியாளர்களாக, ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றியதன் விளைவாக தான் இன்றைக்கி நம்ம இருக்கிற நகரங்களில் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு ஏதாவது ஒரு இடத்துல கிடக்கிற குப்பையாவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் 10 நாளுக்கு கூட குப்பை எடுக்க முடியாத சூழலில் தெரு நாரி போயிருந்திருக்கும். ஏன்னா அந்த 2005க்கு முந்தைய காலகட்டங்களில் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கான இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோ அல்லது மற்ற உணவகங்களில் பார்சல் வாங்குகிற கலாச்சாரமே இல்லை. அன்றைக்கி எல்லாமே பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் சாம்பார் வாங்கிட்டு வந்த ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி முழுக்க அவ்வளவும் பார்சல் கலாச்சாரமானதுனால இன்றைக்கி உழுகிற குப்பையில் 100க்கு 80 விழுக்காடு குப்பை உணவகங்கள்லேருந்து வரக்கூடிய குப்பை தான். இந்த குப்பைகள் எதையுமே 2 நாள் 3 நாள் அல்லாமல் இருந்ததுன்னா நம்ம தெருவில் குடியிருக்க முடியாத ஒரு சூழல் ஆயிரும். அப்படி அந்த சூழல் போகாமல் இருக்கிறதுக்கு அரசு எடுத்திருக்கிற ஒரு முயற்சி தான் துப்புரவு பணியை தனியார் ஒப்பந்த நிறுவனங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறது. இதிலிருந்து மாற்றி அந்த தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு, மற்ற ஊதிய உயர்வு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் போனோம்னா அவங்க நிச்சயமாக 90% வேலை செய்யாத ஒரு சூழலுக்கு வந்துடுவாங்க. இந்த அடிப்படையிலேயே இந்த நிறுவனங்கள் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த தொழிலாளர்களுக்கு
இன்சூரன்ஸ் பாதுகாப்பு வசதி கொடுத்துருக்காங்க, ப்ராவிடென்ட் பாதுகாப்பு வசதி கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்காண்டு ஊதிய உயர்வும் கொடுக்குறாங்க. இந்த அடிப்படையில் இவங்க பணியாற்றிட்டு இருந்தால் மட்டும்தான் நகரம் நகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறைகளில் இந்த 1990களிலிருந்து 2005 வரை காலகட்டங்களில் யாராவது அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அது சவக்கிடங்கு மாதிரியான ஒரு தோட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த நிலையிலிருந்து இந்த 2025 ஒரு 20 ஆண்டு காலத்தில் முழுக்க மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைக்கி தனியார் மருத்துவமனைக்கு நிகரான வசதிகளோடு மருத்துவமனை சுகாதார வசதிகள் எல்லாமே இருக்குன்னா அதுவும் மருத்துவமனையினுடைய கீழ்நிலை பணியாளர்கள் யாருமே நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் அவங்களும் ஒப்பந்த பணியாளர்களாக கொண்டு வந்ததனுடைய விளைவாக தான் இந்த அளவுக்கு மருத்துவமனை சுகாதாரமான முறையில் இருக்குது. என்னுடைய நண்பர் டாக்டர் செந்தில்குமார் இப்போ ஒரு மேற்கத்திய நாடுகளில் பணியில் இருக்கார். அவர் தமிழ்நாடு அரசுடைய மருத்துவராக 2000-2001 காலகட்டத்தில் சென்னையில் பணியாற்றிட்டு இருக்கும்போது ஒரு வேதனையோட ஒரு செய்தியை சொன்னார். சிவா, நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு காலையில் 3 மாத்திரை, மதியம் 3, இரவு 3 மாத்திரை முறையாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நர்ஸுகிட்ட நாங்கள் எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த அம்மா 2 மாத்திரையை கொடுக்க, 1 மாத்திரையை கொடுக்காது, அல்லது மாற்றி கொடுக்கும். ஏன்னு கேட்டால் உன் வேலையை பாரு அப்படிங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சங்கம் இருக்கும். அப்படி நர்ஸை நம்ம கண்டிச்சோ அல்லது மேலே நடவடிக்கை எடுத்தோம்னா நம்மளை அங்கேருந்து வெளியில் தூக்கி விட்டுருவாங்க, அல்லது அவங்களுக்கான சங்கம் எனக்கு எதிரான வேலையை ஆரம்பிச்சிடும், நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி நர்ஸும் மனசாட்சியோடு இருந்து இன்னொரு பணியாளர், அதாவது அந்த கட்டுக்கட்டக்கூடிய பணியாளரை நீங்கள் இந்த வேலையை செய்யப்பான்னு சொன்னால் அவன் கட்டுக்கட்ட மாட்டான், அல்லது 200 ரூபா காசு கொடுத்தா தான் கட்டுவான். 3 மணி நேரம் கட்டுக்கட்டாமே புண்ணு ஓப்பனில் இருக்கும். எப்போ இப்படி வச்சுருந்தேன், அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை தான் நான் தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன்னா உன் வேலையை பாருமா. ஏன்னா அவனுக்கு ஒரு சங்கம் இருக்கும், அந்த சங்கம் அவனுக்கு பாதுகாப்பாக வரும், நம்மளால் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டு கட்டிலில் வாந்தி எடுத்து வச்சுருப்பான், அந்த வாந்தி 3 மணி நேரத்துக்கு துப்புரவு பணியாளர் துடைக்க மாட்டாங்க. கேட்டால் அவங்க சங்கம் எல்லாம் விட பெரிய சங்கமாக இருக்கும், நம்ம மேலே பிசிஆர் கேஸ் வரக்கூடிய அளவுக்கான சங்கமாக இருக்கும். அதனால் எல்லா கொடுமைகளையும் சகிச்சுட்டு தான் நாங்கள் இருந்தோம். எங்களை மாதிரி இருந்த மருத்துவர்கள் ஜீரணிக்க முடியாமல் இந்த பணியாளர்கள் எல்லாமே மாற்றிட்டு ஒப்பந்த பணியாளர்களாக கொண்டு வந்து அவங்களுக்கான வேலையை சரியாக செய்ய வச்சா மட்டும்தான் மருத்துவமனை நிர்வாகத்தை இயங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு சொன்னதனுடைய விளைவாக தான் அந்த பணிகள் எல்லாமே இப்போ ஒப்பந்த பணியாளர்களாக வந்திருக்காங்க. வேலையை சரியாக செய்கிறாங்க. சரியாக செய்யலைன்னா அந்த மாதத்துக்கான பில் பேமெண்ட்டை வந்து அந்த நிறுவனம் ஒழுங்காக வாங்காது. அதனால் வேலையாளர்களை சரியாக பயன்படுத்துகிறாங்க. தனியார் மயம் என்பது இனி தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார். அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவும் எந்த இடத்திலும் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய காவலர்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய காவலர்கள் இருந்தாங்கன்னா 4 ரோட்டினுடைய ஒரு மூலையில் டீ கடைக்கு பக்கத்தில் மொபைல் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அல்லது முதலமைச்சர் பந்தோபஸ்து, அல்லது விஐபி பந்தோபஸ்து, கவர்னருடைய பந்தோபஸ்து, இந்த மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் எங்கே இருக்கிற போலீஸும் ரோட்டில் நின்று நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாமே ரோட்டை விட்டு ஓரத்தில் நிற்பாங்க. ஏதோ மனசாட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு சில காவலர்கள் தான் ரோட்டில் நின்று வேலை செய்கிறத பார்க்குறோம். எல்லாமே மொபைல் ஃபோனை தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த பணியையும் கூட கூடிய விரைவில் தனியாருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அப்படி தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அந்த காவலர் நிச்சயமாக ரோட்டில் நின்று அந்த போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவார். இதுதான் நடைமுறைப்பூர்வமான உண்மை. அதே மாதிரி பல நிறுவனங்கள் நம்ம அதே மாதிரி மத்திய அரசுடைய பிஎஸ்என்எல் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு வந்தவங்க இன்றைக்கி குறைவாக தான் இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு 50 வயதை கடந்தவங்க எல்லாமே இந்த நிறுவனத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? 140 ரூபா 150 ரூபா ஃபோன் பில்லை கட்டுறதுக்கு 3 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து அதே அந்த நிறுவனத்தினுடைய மொபைல் ஃபோன் சர்வீஸ் தனியார் மயமாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் நமக்கு இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ரீசார்ஜ் கிடைக்குது. அலுவலகத்துக்கு போய் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அல்லது டாப்அப் பண்ணணும்னா அது சாத்தியமே இல்லாமல் இருந்தது. இப்படி ஒவ்வொரு நிறுவனமுமே தனியார் மயத்தை நோக்கி வரும்போது தான் அதனுடைய சேவை சிறப்பாக வருது. அதே மாதிரி வங்கிகளை நம்ம எடுத்துக்கலாம். 1990களிலிருந்து அந்த 2005 காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட தலைநகரில் இருக்கிற ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் குறைந்தபட்சம் 10 பேர் பணியாளர்கள் இருப்பாங்க. அந்த 10 பேரும் காலை 10 மணிக்கு வங்கிக்குள்ளே வந்துட்டு மதியம் 1 மணிக்கு வெளியில் போயிடுவாங்க. 3 மணி நேரம் தான் வேலை. இந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு 400 டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் 10,000 ரூபாய்க்கு மேலையெல்லாம் பெருசாக இருக்காது, அதளவு தான் நடந்திருக்கும். இப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான வங்கி பணியாளர்கள் எழுத்தாளர்களாகவும் ஓவியர்களாகவும் கவிஞர்களாகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் வளம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தொழில் வங்கியாக இருந்தாலும் அவங்க வேறு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான சூழல் இருந்தது. இது எல்லாமே தனியார் மயம் உள்ள வந்ததுக்கு பிறகு தான்
அந்த வங்கியினுடைய வேலை நேரம் அதுவாச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட காலையில் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7 மணி வரைக்கும் வங்கி மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. இதுவும் ஒரு வகையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுனா தனியார் மயம்ங்கிறத தவிர வேறு வழி இல்லை. அதே மாதிரி தனியார் மயம் வந்ததுக்கு பிறகு தான் யார் வேண்டுமானாலும் கேட்ட உடனே கடன் கிடைக்குது. ஆனால் அந்த கடனை முறையாக திருப்பி கட்டுறவங்களுக்கு பலனுள்ளதாக தான் இருக்குது. பல பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அரசு வங்கியில் வாங்கிட்டு நம்ம கட்டாமல் ஏமாற்றலாங்கிற அந்த மனநிலையில் பல பேர் கட்டாமல் இருக்கிறதுனால தான் அதில் பல சிக்கல்கள் வருது. அதே மாதிரி இந்த தனியார் வங்கிகளும் தகுதி இல்லாதவனுக்கும் பலர் கடன் கொடுத்து சிக்கல் மாட்டுறாங்க. அது ஒரு சிக்கல். ஆனால் தனியார் மயம் அப்படிங்கிறது இனிமேல் தவிர்க்க முடியாதது. அரசு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய பல வேலைகளை கூட இனி தனியாருக்கு கொடுத்தா தான் மக்கள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, சொமோட்டோ இப்படி பல சாப்பாடுகளை வாங்கிட்டு வந்து கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனத்தை அரசு நடத்தினா அரசு அந்த ஊழியர்களுக்கு நிரந்தர சம்பளம் கொடுத்து பணி பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தா எவனாவது வேலை செய்வானா? எவனாவது நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் வீட்டில் வந்து நீங்கள் டிஃபன் சாப்பிட முடியுமா? சாத்தியமே இருக்காது. தனியார் துறை அப்படிங்கிறது இனி தவிர்க்க முடியாது. அதனுடைய வேகமும் அதனுடைய செயல்பாடும் எல்லா வகையிலும் மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குமா தவிர அதில் சில எதிர்ப்பும் வரலாம். ஆனால் அதையும் கடந்து மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அந்த வகையில் அரசு எடுத்திருக்கிற இந்த முடிவு, அதாவது துப்புரவு பணி செய்யக்கூடியவங்களை அரசு ஊழியர்களாக மாற்றாமல் ஒப்பந்த பணியாளர்களாகவே வைத்திருப்போம் என்பது சரியானதாகத்தான் தெரிகிறது. அது அரசு பணியாக மாறும்போது அதனுடைய பாதிப்பை நம்மளால் பொறுத்துக்க முடியாது, நம்மளால் தாங்கிக்க முடியாது. நகரம் நாரிப்போகின்ற ஒரு சூழலுக்கு வரும். அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும். அப்படிங்கிறத செய்தியோடு நான் இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.